Hello all. இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் அடுத்த கணக்கு பார்க்கலாம். An amount of rupees 1470 is shared between Anand and Mohan in the ratio 3:4. What is the amount received by Mohan கேட்டிருக்காங்க. 1470 வந்து யாரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அனந்தும் மோகனும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. எந்த ரேஷியோவில் அப்படின்னா 3:4. அப்படி ஷேர் பண்ணிக்கிறப்ப மோகன் வந்து எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்குள்ளே போகலாம். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 1470 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அனந்த் 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. யாரும் அனந்தும் மோகனும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அனந்த் வந்து ஷேர் பண்ணுறப்ப ரேஷியோ எதில் இருக்குது? 3:4 இருக்குது. சரிங்களா? இப்போது ஒரு அமௌண்ட் வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது அமௌண்ட்டுக்கு மாறுறப்ப எப்படி மாறும் அப்படின்னா அது கூட வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கணும். கான்ஸ்டன்ட்னா ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட்டை மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? இப்போ ரேஷியோலேருந்து இந்த 3 வரப்போ எப்படி வரும் அப்படின்னா 3 × xன்னு வரும். இந்த 4 ரேஷியோலேருந்து வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா என்னென்னா 4 × x, அதாவது 4ஓட மடங்காக இருக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னா 3ஓட மடங்காக இருக்கும். அப்போ இந்த 1470 தான் எப்படி பிரியுது? 3x ஆகவும் 4x ஆகவும் பிரியுது. அப்போ இந்த 3xையும் 4xையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த 1470 கிடைக்கும். சரிங்களா? அப்போ 3x + 4x = இந்த 1470 தான் ரேஷியோலேருந்து இப்படி பிரித்து எழுதியிருக்கோம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு மறுபடியும் எது கிடைச்சிரும்? இந்த 1470 கிடைச்சிரும். சரி, இப்போ 3xையும் 4xையும் ஆட் பண்ண இது எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மோகனோட ஷேர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் 3xையும் 4xையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1470 கிடைக்குமா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? எப்படி ஆட் பண்ணணும்? 3x 4x எக்ஸ் அப்படியே வச்சுப்போம். 4x 3 ஆட் பண்ணால் 7. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7x = 1470. இப்போது எக்ஸ் இப்படியே வச்சுக்குவோம். இது ரெண்டு எதில் இருக்குன்னா பெருக்கல்ல இருக்குது. பெருக்கல்ல இருக்க ஒன்று ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரப்போ என்ன ஆகுனா வகுத்தல்ல வரும். அப்போ 7 எங்கே வந்துடும்? கீழே வகுத்தலுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ இது ரெண்டு என்ன பண்ணுறேன்? 7 வாய்ப்பாடு எல்லாம் கேன்சல் பண்ணோன்னா ஒரு முறை வரும், மேலே 210 முறை வரும். அப்போ நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்குன்னா 210. இதோட முடிஞ்சுதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம இப்போ என்ன தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? மோகன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த அமௌண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. மோகன் ரிசீவ் பண்ண அமௌண்ட் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம் பாருங்கள். ரேஷியோலேருந்து வெளியே எடுக்கிறப்ப 4xன்னு வச்சுருக்கோமா? அப்போ மோகனோட ஷேர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 4xாக தான் இருக்கும். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து எக்ஸ் கிடையாது, 4x தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 4 அப்படியே வச்சுக்கோங்க. பெருக்கல் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா 210 போட்டுக்கலாமா? 4 210 பெருக்குனா 840. அப்போ மோகனோட ஷேர் வந்து 4xா, அதோட மதிப்பு என்ன அப்படின்னா 840. அப்போ 1470ல் மோகனுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 840 கிடைச்சிருக்கு. மோகனோட ஷேர் வந்து 840. இதான் நம்மளோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாமா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் அடுத்த கணக்கு. இஃப் 10% of x = 15% of y, then what will be the value of x to y? என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10% of x வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னா 15% of yக்கு சமமாக இருக்குது. அப்படி சமமாக இருக்கிறப்ப நம்மளுக்கு x to y மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த இது 10% of x = 15% of y இதான நம்மளோட கொஸ்டின். இப்போ 10% எப்படி எழுதணும்? இப்போ x% ஒரு இது பர்சன்டேஜ்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இது x% எப்படி எழுதுறான்னா x/100. இப்போது 1000% கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்சன்டேஜ்லேருந்து வெளியே எடுத்து எழுதுறப்ப 1000/100. வேறு 9% வச்சுக்கோங்க. ஒரு ஆல்ஃபபெட்டில் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்கன்னா எடுக்கிறப்ப a/100. இப்போ 5%னா என்ன வரும்? 5/100. சரிங்களா? அப்போ 10%னா எப்படி எழுதணும்? 10/100. ஆஃப் அப்படின்னா என்னென்னா பெருக்கல்னு அர்த்தம். சரிங்களா? தமிழில் வந்து இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 10% in y அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா எப்படி எழுதுவோம்? 10% into y அப்படின்னா 10/100 பெருக்கல் y அப்படின்னு போட்டிருப்போம். இது இங்கிலீஷில் அப்படின்றப்ப ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்னா பெருக்கல் எக்ஸ் அப்படியே போட்டிருக்கோம். ஈக்குவல் டு 15%னா அப்போ என்னென்னு வரும்? 15/100ன்னு வரும். ஓகேவா? 15/100 ஆஃப் அப்படின்னா என்ன வரும்? பெருக்கல்னு வருமா? y அப்படியே போட்டிருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, இந்த பர்சன்டேஜில் இருக்கிறத
எடுத்து எழுதியிருக்கோம், ஆஃப் பதிலாக எக்ஸ் பெருக்கல் குறி போட்டிருக்கோம், எக்ஸ் அப்படியே போட்டிருக்கோம். அதே மாதிரி பர்சன்டேஜ்லேருந்து எடுத்துட்டோம், ஆஃப் பதிலாக பெருக்கல் குறி ஒய் அப்படியே போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா இந்த லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸு ஒய் இதெல்லாம் ஒரு சைடும், இந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் இங்கேயே இருக்கட்டும், இது பெருக்கல்ல தானே இருக்குது, பெருக்கல்ல இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரப்போ என்ன வரும்னா வகுத்தல்ல வரும். அப்போ ஒய் என்னவாயிரும்னா வகுத்தல்ல எக்ஸ் வகுத்தல் ஒய்ன்னு வந்துடும். அடுத்தது எண் நம்பர்ஸ் 2 நம்பர்ஸ் இருக்கா, இந்த 15/100 அப்படியே இருக்கட்டும், பெருக்கல் இந்த 10/100 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரப்போ எப்படி வரும்னு பாருங்களேன். இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது 15/100 அப்படியே இருக்கட்டும், இந்த 10/100 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரப்போ வகுத்தல்ல வரும், 10/100ன்னு வரும். இதை எப்படி எழுதலாம், 15/100 வகுத்தல் இருக்கா, அது மேலே கொண்டு போயிடலாமா பெருக்கலுக்கு, அப்போ 100/10 அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். 15/100 அப்படியே போட்டிருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு குழப்புது அப்படின்னா ஈக்குவல் இந்த நம்பரை இந்த ஃபுல் நம்பரையும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரப்போ அப்படியே ரிவர்ஸில் ரெசிப்ரோக்கல் எழுதிருங்க. 10/100ன்னு இருக்கா, இந்த சைடு வரப்போ 100/10 மாறிடும். சரி, இப்போ எதெல்லாம் அடி கொடுக்கலாம், 100 என்ன பண்ணிடலாம் அப்படியே அடி கொடுத்துடலாம். இது 2 என்ன பண்ணுறேன் 5வது வாய்ப்பாடால் அடி கொடுக்குறப்ப இது 2 முறை வரும், இது 3 முறை வரும். ஓகேங்களா? அப்போ x/y நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 3/2. இப்போ a/bன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம எப்படி எழுதலாம்னா a/b. இப்போ 9/10ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம எப்படி எழுதலாம் 9/10. அப்போ இங்கே x/y இருக்குன்னு எப்படி எழுதலாம் x/y ஈக்குவல் டு அப்படியே போட்டுக்கோங்க. 3/2ன்னு எப்படி இருக்கு எழுதிக்கலாம் 3/2. நம்மளுக்கு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், x/y மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. இப்போ x/y மதிப்பு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3/2. இதான் நம்மளோட ஆன்சர். ஒரு வேளை உங்கள் கேள்வியில் x/y பதிலாக y/xன்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஆன்சர் எப்படி மாறும் அப்படின்னா y/x ஈக்குவல் டு அப்படி திருப்பி போடணும் 2/3. இதான் ஒருவேளை y/x கேட்டிருந்தா உங்கள் ஆன்சர் என்னவாக இருக்கும் 2/3 இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து x/y. சரியா? இப்போ x/y மதிப்பு என்ன வரும்னா 3/2. அவ்வளோதாங்க. அடுத்த கணக்கில் பார்க்கலாம். பாய்.